ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி இப்போ சங்கீதா அவங்க வந்து விஜய் கூட வாழவே முடியாது, இதுக்கப்புறம் எனக்கு அவன் வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆளுங்கட்சியோட சதி என்னோட ஊப்பியாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மீது வந்து பெரும் பாய்ச்சலாக இருந்தது. நேற்று ஒரு வீடியோ, நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்து இருக்குங்க. ஆமா, பெரிய அடி. ஆமா, அதை எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இதை அணிலும் எப்படி பார்த்து என்ன மாதிரி இது ஆயிருப்பானுங்க? அதாவது நம்ம விஜயை திருத்தணும்னு நினைப்போம், விஜயை திருத்த முடியாது, அது மோசமானது அது. ஆனா விஜயை நம்பி இருக்க கீழே இருக்க ஆளுங்கள்லாம் எப்படியாவது திருத்தணும்னு ஒரு 1.5 வருஷமா போராடிக்கிட்டே இருந்தோம். 2 வருஷமா போராடுறோம். இன்னைக்கு அவனுங்களே திருந்திட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. பாதி பேரு மீதி பேர் இன்னும் சனியனுங்களா இருக்குதுங்க. மீதி பேர் திருந்தி அவரே கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலாம் உனக்காக வேலை செய்ய முடியாது, நீ வந்து பொறுப்பற்ற முறையில இருக்க, பதில் சொல்லு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லதுதான். உனக்காக ஒரு கீழே உட்காந்து அவ்வளவு முட்டு கொடுத்தாங்க. 41 பேர் செத்தப்ப கூட ஓ மேல தப்பு இல்ல, திமுக தான் காரணம்னு முட்டு கொடுத்தாங்க. இன்னொருத்தன் நெஞ்சு வலியில இறந்தப்போ முட்டு கொடுத்தாங்க, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முட்டு கொடுத்தாங்க, வரி கட்டாம ஏய்ப்பு செய்யறதுக்கு முட்டு கொடுத்தாங்க, ஜனநாயகம் படம் ரிலீஸ் இல்லாம போனதுக்கும் முட்டு கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்தாங்க. கடைசியில டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணும்போது கூட அதுக்கும் திமுக தான் காரணம்னு முட்டு கொடுத்தாங்க. ஆனா இப்ப அது எல்லாத்துக்கும் நீயே மண்ணவாரி கொட்டுக்கிற மாதிரி உன் ஆளுங்களுக்கே நீ உண்மையா இல்ல பத்தியா? நீ யாருக்கு வேணாலும் உண்மையா இல்லாம இருக்கலாம், உனக்காக இவ்வளவு வேலை பார்த்து இவங்க உண்மையா இருக்காங்க, அவங்களுக்கே உண்மை இல்லாம நீ எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணி வச்சிருக்க பாரு. நீ த்ரிஷா இல்லைன்னா திவ்யா இல்லைன்னா உன்னை கொல்ல வேண்டியதா என்னவோ, நீ எப்படி வேணாலும் எத்தனை உறவு வேணாலும் வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. நீதிமன்றமே சொல்லிருச்சு கள்ள தொடர்புன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஒருவருக்கு விருப்பம் இருந்தா பேசி மியூச்சுவல் கன்சர்ன்ல பிரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இன்னொரு மனைவியவோ இன்னொரு இணையர் கூட தேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது நீங்க மியூச்சுவலா பேசி பிரிஞ்சுட்டு போயிடலாம். ஆனா அப்படி பண்ணல, வற்புறுத்தி சித்திரவதை பண்ணி ஹோம் அரெஸ்ட் பண்ணி பொருளாதார ரீதியா நெருக்கி வீட்டுக்குள்ள அடைச்சு ஒரு கொடுமையான வாழ்க்கையை கொடுத்து நரக மாதிரி ட்ரீட் பண்ணி நீ வெளியே அனுப்பிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி பேசுற. ஆமாம், இல்ல அதுல அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க, அது ஒரு சைக்கோ எப்படி பண்ணணும் வந்து பண்ணாரு, அப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணி வெளியே அனுப்பிட்டேன். அப்படி எல்லாம் அனுப்பிட்டு இன்னைக்கு வந்து நீ வந்து இப்படி ஒரு காரியத்தை நேற்று வந்து பண்ணி வச்சிருக்கிறேன்னா எனக்கு அது சாதாரணமா தான் தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் த்ரிஷா கூட வந்துட்டு போனதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரணமா தான் தெரியுது. ஆனா அவங்க தொண்டர்கள் கோவப்படுறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அவங்களை கூட்டு போனீங்க, ஏன் ஒன்னா போனீங்கன்னு கத்துறானுங்க. அப்ப என்னன்னா அவங்க இயல்பாவே அவங்க வந்து இன்னும் ஒரு எலைட்டான ஒரு லைஃப் அவங்க பார்க்கல, சினிமா வாழ்க்கை வேற அப்படிங்கறத அவங்க வந்து பார்க்கல, குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அதுல நிறைய பேரு ட்வீட் எல்லாம் போட்டு வரைஞ்சு கட்டிட்டாங்க. ஆமா, நானும் நிறைய பார்த்தேன். ஆமா, எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு இப்ப இருக்கு கேன மாதிரி தெரியுதா? இதுல கொடுமை என்னன்னா, இந்த இவன் இருக்கான்ல பாண்டா, ஒரு மூவி ரிவ்யூ போடுவானே ஒரு பிரசாந்த்னு ஒருத்தர், இப்படி கை வச்சு இப்படியே போடுவாரு, அமௌண்ட் எங்க சுறா படமே 100 நாள் ஓடுன்றுவாரு காசை கொடுத்தா. அப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆளு ஓபிஎஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு சொம்பா இருந்தாரு, அப்புறம் இபிஎஸ்க்கு அண்டாவா இருந்தாரு, இப்ப விஜய்க்கு குண்டாவா இருக்காரு. ஆமா, அந்த ஆளு நேத்து இந்த விஜய் த்ரிஷா கூட போயிட்டு இருந்தாரு. அந்த ஆளுக்கு அவ்வளவுதான் அறிவு. இனி தாவேகாவால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, தலைவன் சரியில்லாத கட்சி மக்களுக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போட போவதில்லை, இத்தனை தொண்டர்களின் நம்பிக்கையாக இருக்கும் விஜய் அவ்வளவு பேரையும் அலட்சியப்படுத்தி தனக்கு பிடித்ததை மட்டும் செய்கிறார் என்றால் நாளை நாட்டு மக்களுக்கு இதையேதான் செய்ய போகிறார். அரசியல் என்பது பொதுவாழ்வு, அதை வாழ அவரால் முடியாது என்பதை நேற்று இரவு நிரூபித்து விட்டார் விஜய். இவரை நம்பி ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுக்க இனியும் மக்கள் தயாராக இல்லை அப்படின்னு அந்த பாண்டா போட்டாப்ல. அது மட்டும் இல்லாம விவாகரத்து பண்ணிட்டு நீங்க யாரு கூட இருந்தாலும் கேள்வி இல்ல விஜய் அண்ணா, நம்பி 2 பிள்ளைகள் இருக்கு, அவங்களுக்கு இன்னைக்கு இது பயங்கரமா வலிக்கும், நீங்க யோசிச்சு முடிக்கலன்னா மக்கள் பத்தி எப்படி யோசிப்பீங்க அப்படின்னு போடுறான். அப்புறம் வந்து என்னென்னமோ போடுறான். இன்னொரு இவங்க முட்டு எல்லாம் தாண்டி இந்த மிஸ்டர் எக்ஸ்பைரின்னு ஒருத்தன், மிஸ்டர் எக்ஸ்பைரிலாம் முட்டு கொடுக்குறான், அவர் மேல விரலே படல, த்ரிஷா கூட்டு வரும்போது த்ரிஷா விரலே படல, பொண்டாட்டியா இருந்தா கை போட்டிருப்பாரு, ஃப்ரெண்டா இருந்தா கை புடிச்சிட்டு வந்திருப்பாரு, அப்படியே முட்டு கொடுக்குறாங்க. பாண்டா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டான்னா அவங்க வரும்போது வாழ்கன்னு போட்டான், வாழ்கன்னு ஒரு ட்வீட் போட்ட உடனே குத்தி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே டக்குன்னு விஜய் திட்ட ஆரம்பிச்சிட்டான், திட்டி போட ஆரம்பிச்சிட்டான். இதுல மைக்கிள்ன்ற ஐடி இருக்குல்ல,
அவன் தான் ஒட்டுமொத்தமா விஜயோட ஒரு பெரிய பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு பெரிய ரசிகரா இருந்தான். அவன் மட்டும் நேத்துல இருந்து எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டி தீத்துட்டான். அப்படியா? அவ்வளவு திட்டி தீட்டான். நமக்கு புது அண்ணி கிடைச்சிட்டாங்க, பண்டிகையை கொண்டாடுங்கல்ல அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டுட்டான் ஏற்கனவே பச்சை பொறுக்கி. அதுக்கப்புறமா திட்ட ஆரம்பிக்கிறான். நீ பண்ணின துரோகம், ஒரு கிறிஸ்டினா இருந்துட்டு இப்படி பண்ணிருக்க கூடாது, உன் தலையில நீயே மண்ணவாரி கொட்டிக்கிட்ட, என்ன ஆனாலும் உனக்கு முட்டு கொடுக்க நாங்க இருக்கோம்ன்ற கர்வம் உன் தலையில ஏறிடுச்சு, நீ செருப்படி வாங்க அண்ணா, நான் உன் கூட இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் அடுத்த ட்வீட். அவன் தான் ஃபர்ஸ்ட் புது அண்ணி கிடைச்சிச்சுன்ட்டான். அடுத்து டியர் ஊபிஸ், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க அடிக்கிறோம். யாரு இவரே டியர் ஊபிஸ், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க அடிக்கிறோம் விஜய அப்படின்னு இவனே போடுறான். அடுத்து அந்த ஆள்கிட்ட சொல்லி புரிய வைங்கடா, இது எம்ஜிஆர் காலம் இல்லடான்னு போடுறான். அடுத்து எனக்கு இருக்கும் 8000 ஃபாலோவர்ஸ்ல அதில் 7000 பேர் தளபதியால சேர்ந்தவர்கள், இனி நான் செயல்பட போவது இல்லை, மாற்று கருத்தே வைக்க போகிறேன், என்னை அன்ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் அப்படியே அவனே சொல்லிட்டான். கொடுமை என்னன்னா, இந்த ராஜ்மோகனும் லைலாமணியோட போட்டோவை போட்டு அவரு வருவாங்க இவரு வருவாங்கன்னு ஒண்ணு வைரல் ஆச்சுல, அந்த போட்டோவை போட்டு இந்த 2 கூயானுங்க தான் இந்த கூத்தியா வராத பத்தி தான் அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லியிருக்கானுங்க, நம்ம மரமண்டைக்கு தான் அது புரியாம போச்சு அப்படின்னு போட்டான். தளபதி ஃபேன்ஸ் கிட்ட அன்ஃபாலோ பண்ண சொன்னேன், இது வரைக்கும் 30 பேர் பண்ணிட்டீங்க, ஆனா புதுசா 36 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க, வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியலன்றான். அடுத்து இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? புசியானந்த் புந்தாமவ, நீ தாண்டா அந்த மனுஷன் அவங்க அப்பா கூட இருந்த வர நல்லா தாண்டா இருந்தாரு, நீ வயசுல பெரியவர் தானையா, கொஞ்சமாவது ஒரு அறிவுரை சொல்லி இருக்கலாம்ல, இதுதாண்டா சம்பளத்துக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் பெத்த அப்பாங்களுக்கு உள்ள வித்தியாசம், நம்ம கூட இருக்கிறவங்களை தப்பு பண்ணா அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தணும், அவங்க கேட்கலன்னா அவங்கள விட்டு விலகிடணும், கூடவே துணை போனா அவங்க பண்ற தப்புக்கு நீயும் உடந்தையாதான் இருப்ப அப்படின்னு புசியானதை திட்டான். அப்புறமா அந்த மிஸ்டர் டைரியா எக்ஸ்பைரி டைரியா பழைய டைரியா ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தான், அண்ணன் வந்து பர்சனல் லைஃப் தலையிடாதீங்கன்னு. அவன் அப்படிதான் பண்ணுவான். விஜயே நாளைக்கு வந்து நான் ஒரு திருட்டு பையன், நான் ஒரு அயோக்கிய பையன், நான் ஒரு புறம்போக்கு, நான் ஒரு மொல்ல மாதிரி, நான் ஒரு முடிச்சவிக்கின்னு திட்டினா கூட விஜயனாவே அப்படி சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்கு, விஜயனாவை திமுக சொல்ல வச்சிருக்கு, விஜயனா ரொம்ப நல்லவரு அப்படின்னு விஜயே நேரடியா வந்து சொன்னா கூட அப்படியே அவன் சொல்லுவான். அப்படியான ஒரு சொம்பு இவன். அவன் ஒண்ணு போட்டிருக்கான், இன்று நடந்த நிகழ்வு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிச்சயமாக நம்ம தலைவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காருன்னு அவனே முட்டை கொடுத்து போட்டான். அதுக்கு நம்ம மைக்கில் தெரிந்தேதான் செஞ்சிருக்காரு, ஏன்னா எங்களை பார்த்தா லூசு புண்ண மாதிரி இருக்கா, என்ன பண்ணாலும் ஆமா திட்டி தீதுட்டான், முட்டு கொடுக்க ஒரு தற்கூரி புண்ணாமவங்க எல்லாம் உருவாகி வச்சிருக்கிறதுக்கு ஆணவம் தானே உனக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அவன் திட்டி தீதுட்டான். அடுத்து ஆக்டர் ஸ்ரீராம் காஞ்சனா படத்துல ராகவ லாரன்ஸ் அண்ணனா வருவார்ல, அவர் வந்து கை தட்டுற சிம்பிளும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாமேன்னு ஒரு ட்வீட்டும் போட்டாரு. அதுக்கு நீ எல்லாம் காசுக்காக தானடா அவர் கூட ஃப்ரெண்டா இருந்திருக்க, உண்மையான நண்பனா இருந்தா சங்கீதா அண்ணிய சேர்த்து வச்சுட்டு இங்க வந்து முட்டுக்குடு இல்ல பொக்க சாத்திக்கிட்டு இரு அப்படின்னு அசிங்கமா அவருக்கும் ஒன்னு விட்டு ஏத்தி விட்டான். அப்புறம் உனக்கு அடுத்து த்ரிஷாவே அடிச்சான். த்ரிஷாவே அடிச்சான். உனக்கு அரிப்படுத்தா எவன் கூடயாவது போய் தொலைய வேண்டியதானடி தே அப்படின்னு போட்டு, இந்த ஆளுங்க கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குன்னு தெரியும்ல, அரிப்பு அப்படின்னு போட்டு, கடவுள் உனக்கு என்னடி குறை வச்சாரு, இப்படி எங்க நிம்மதியையும் கெடுக்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு மறுபடியும் அந்த வார்த்தையை போட்டான். அடுத்து மறுபடியும் விஜய்க்கு ஒரு ஏத்துறான். உன் கூட ஒரு போட்டோ எடுத்து அதை போன்ல மாட்டணும்னு தான் ஆசை, அது இனிமே நடக்காது தெரிஞ்சிருச்சுறான்னு அவனையும் திட்டி விட்டான். இதுக்கப்புறம் நைட்டு 12 மணிக்கு ட்வீட்டை போடுறான், நல்லா கல்யாண சாப்பாடு வீட்டுல நிம்மதியா தூங்குறியா விஜய், ஆனா எனக்கு தூக்கம் வரல, தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறான். கடைசி வரைக்கும் அவன் எல்லாரையும் அடிச்சிட்டான், அசிங்க சிங்கமா திட்டான். எவெல்லாம் இதுக்கு முட்டு கொடுக்குறானோ ஒட்டுமொத்த கோவத்தையும் வந்து இதுல இன்னொரு ஐடியா இருக்கு. அதுல எல்லாம் அவன்லாம் என்ன பண்றான்னா, சங்கீதா வந்து ஒரு ஓடுகாலி அப்படின்ற மென்ஷன் பண்ணி அந்த பொண்ணை திட்டுறாங்க, அவனுங்க திட்டுறானுங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போனதுக்கு முக்கியமான காரணம் வேற யாருமே இல்ல, விஜய் மட்டும்தான்.
நேத்து வந்து வீடியோ மட்டும் தான். விஜய் மட்டும்தான் காரணம், வேற யாரும் கிடையாது. விஜய் மட்டும்தான். அவர் அழகான ஒரு ப்ராப்பர் விளக்கம் கொடுத்திருந்தாருன்னா இதுக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு எதுவும் வந்திருக்காது. இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. உன்னை நம்பி உனக்காக முட்டு கொடுத்துருக்காங்க, இல்லப்பா இதை பத்தி பேசாதன்னு சொல்லியிருந்தா கூட இவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காரு. ஒட்டுமொத்த விர்ச்சுவல் வாரியர்களுக்கும் ஒரு பெரிய கலக்கம். எல்லாம் சாத்திட்டு உட்கார்ந்துருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்க, நிர்வாகிகள்லாம். இந்த ராவத்தர்னு ஒரு ஆளு அவன் என்னமோ போட்டான், அவன் வந்து இல்ல அவன் கரெக்டா தெளிவா போட்டதே படிச்சாதான் கரெக்டா இருக்கும். நாய் மாதிரி கம்பேர் பண்ணி எல்லாரையுமே போட்டான். அதாவது விஜய் விமர்சனம் பண்ற எல்லாரையுமே நாயோட கம்பேர் பண்ணி ஒரு ட்வீட் போட்டான். இன்று ஒற்றை புகைப்படத்தை பார்த்து கத்துகிறது ஓநாய், நாங்கள் ஓரமா போ நாய் என்று சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம், பொது இடத்தில் நாய்க்கு சோறு வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க, அதனால பொங்க வைக்கல அப்படின்னு போட்டான். அப்ப நான் சிம்பிளா சொன்னேன், விஜய் ஒரு புஷ்புஷ் நாயை கையில வச்சு கொஞ்சம் வரல அந்த போட்டோவை போட்டு, ஆமா பெட்ரூம்ல தான் புஷ்புஷ் நாய்க்கு உங்க தலைவர் சோறு வைப்பாரு, நடு ரோட்ல வைக்க மாட்டாருன்னு திரும்ப போட்டு விட்டு அவனுக்கு அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், அப்படியே அடிச்சு விட்டோம். இப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, இந்த விஜய் மாதிரி எல்லாம் வந்து அவங்க கேட்கிற கேள்வி, இந்த மைக்கிள் எல்லாம் கேட்கிற கேள்வி எல்லாம் கரெக்ட் தான், எல்லாரும் கேட்கிற கலெக்ட் தான். அப்ப இந்த ஃபெலிக்ஸ் ஒரு இன்டர்வியூ எடுத்துப்பாரு, ஒரு தாடி வச்ச ஒருத்தரை. அவர் சொல்லுவாரு, டிவோர்ஸுங்கிறது கிறிஸ்டியானிட்டில கிடையாது, டிவோர்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லுவாரு. இப்ப அண்ணன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அப்படியே பண்ண கூட அந்த பொண்ணு வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் வந்து அப்படி பெரிய சில விஷயம் சொல்லி தான் நினைக்கிறேன். அது அந்த பொண்ணை வந்து ஒரு பேடான ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆமா அதை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அவங்க சங்கீதா மேடமுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, எவ்வளவு பெரிய வெல் செட்டில் ஃபேமிலி, அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போராடுவாங்கன்னு நமக்கு தெரியல. அவங்கள்ட்ட அவ்வளவு இருக்குங்கிறதுனால அவங்க போராடுறாங்க. இதுவே எதுவுமே இல்லாத ஒரு பெண்ணால இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா இப்படி வெளியில வந்திருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அவங்களையே வர வச்சிருக்கிறன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்ப. பொதுவா பணக்காரவங்க யாரும் வெளியே வரமாட்டாங்க. ஐயோ எதுக்கு டீசெண்டா ஃபேமிலிக்குள்ள முடிச்சு காது வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சத்தம் இல்லாம டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருவாங்க. இவனுக்கு உடனே சொல்றானுங்க, கருணாநிதிக்கு 3 பொண்டாட்டி, அவரு அப்படி இப்படிங்கிற பொண்டாட்டி மேரேஜ் பண்ணா ஒரு 3 கொண்டாதான் வச்சிருந்தேன். அதான் சொல்றேன், அவன் மைக்கிள் கேட்டதான், இது எம்ஜிஆர் காலம் இல்லடான்னு அவன் கேட்டதுதான். 3த்தையும் ஒரு குடும்பமா அழகா மெயின்டைன் பண்ணாரு. யாரு வந்து அபியூஸ் கேஸ் எல்லாம் இல்ல, ஹராஸ்மெண்ட் கேஸ், இந்த இது டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாம் யாரும் சொல்லவே இல்லை, உங்க மேல வந்திருக்கு. அடுத்து கமல் சொல்றேன், டே கமல் மேல இது வரைக்கும் கேஸ் வரல. கமல் மேல கௌதமி கொடுத்த கேஸ் கூட என்ன கேஸ்னா, எனக்கு சம்பளம் தரல, எனக்கு சம்பளம் தரலன்னு தான் கேஸ் வந்துச்சே தவிர நீ சொல்ற மாதிரி அபியூஸ் கேசஸ் எல்லாம் வரல. அப்ப இது குடும்ப நல நீதிமன்றத்துல வராது, சம்பளம் தரலங்கிறது. அது அப்படியே லேபர் கோர்ட்டுக்கு மாறிடும். நீ எவ்வளவு மோசமானவனா இருக்க, நீ இவ்வளவு பேசுற, நீ உன் பஸ்ல பெருசா எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்கல, எம்ஜிஆருக்கு எத்தனை பொண்டாட்டி? எம்ஜிஆருடைய முதல் மனைவி சாக கிடக்கும் போது ஜானகியை கல்யாணம் பண்றாரு, யாருக்குமே தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ளே வச்சிருந்தாரு, ரகசியமா தான் மெயின்டைன் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாக கிடக்கும் போது தான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. ஜானகி உயிரோட இருக்கும்போது ஜெயலலிதா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, எம்ஜிஆர் வந்து சாகும் போது உடன்கட்டை ஏறுற உரிமை எனக்கு தான் இருக்குன்னாங்க ஜெயலலிதா. அப்ப நீ இவங்களையும் சேர்த்துலடா பேசணும், நீ ஏன்டா அவங்கள மட்டும் வைக்கிறீங்க, இங்க மட்டும் குறை வைக்கிறீங்க? அப்ப எவ்வளவு திருட்டுத்தனமான வேலையை பாக்குறானுங்கன்னு தெரியுதுல. இது எல்லாமே ரூட் ஜெகதீஷ் பண்ணி கொடுக்குற வேலை தான், எல்லாம் பண்ணி கொடுக்குற வேலை தான். இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நின்று இவரே பேசியிருப்பாரு ஒரு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுல. ஒருத்தன் ஹெல்த்தை இழந்துட்டா இது, வெல்த்தை இழந்துட்டா இது, கேரக்டர் இழந்துட்டா ஒட்டு மொத்தமா இழந்த சமம். நீ கேரக்டரே இழந்திருக்க, நீ எதை இழக்க கூடாதுன்னு நினைக்கிறியா அதே நீ இழந்துட்ட. ஒரு மனுஷனா, அடிப்படை மனுஷனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. நீதான் தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடு, நீ வெளியே வந்து சொன்னா வாயிலே செருப்படுத்த அடிக்கணும் எல்லாரும். அதே மாதிரி இப்ப வந்து சங்கீதா அவர்கள் வந்து இந்த மாதிரி அந்த அறிக்கை கொண்டு வரும்போது இப்ப நான் சொன்னாங்க, எலெக்ஷன் நேரத்துல ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்றாங்க, ஏன் அவ்வளோ அவசரம் அப்படின்னாங்க. இப்ப விஜய் பிளஸ் இந்த வீடியோ வெளியிட்டு என்ன ஒரு அவசரம், எதை வந்து சொல்ல வராங்க அவங்க? இவங்க பொதுவா ஒரு பொண்ணு பாதிக்கப்படுது அப்படின்னா, நான் போற இடத்துல சொல்றேன், அவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்துலாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா கூட, ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா சொல்லுவாங்க, ஆனா அதுவுமே ரேர். ரோட்ல யாரோ ஒரு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யறாரு, அத்துமீறல்ல ஈடுபடுறாருன்னா அந்த பெண்ணு தைரியமான இருந்த பெண்ணாதான் வெளியே வந்து சொல்லும், இல்லைன்னா அது வெளியில சொல்லாது, யோசிப்பாங்க. கண்டிப்பா பயம் இருக்கும். அப்ப கூடவே வேலை செய்யற கொலீக்ஸ் ஆகட்டும், இல்ல முதலாளி ஆகட்டும், மேனேஜரோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ, காலேஜ் மேட்ஸோ, இல்ல நண்பர்களோ, இந்த ஏன் அப்பானால கூட அபியூஸ் பண்ணப்பட்ட பெண்கள் இருக்காங்க, உடனே வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் சினிமாவே எடுத்துக்கோங்க. மீ2 ஹேஷ்டேக்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே எத்தனை வருஷம் கழிச்சு வெளியிட்டாங்க? நீங்க எல்லார பட்டியலையும் வெளியிடுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் பாதிக்கப்பட்டதை இப்போ வந்து சொல்றாங்க மீ2 ஹேஷ்டேக்ல.
சின்மையாகட்டும் இல்ல அதுல பேசின எல்லாருமே ஆகட்டும், விஜய் கூடவே நடிச்ச பூஜா ஹெக்டே, நான் வந்து ஒரு படத்துல நடிச்ச ஒரு பேன் இண்டியா ஸ்டார் வந்து திடீர்னு வேன்ல ஏறிட்டாரு, டக்குன்னு அரைஞ்சிட்டேன் அப்படின்னாங்க. ஏன் அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே, ஏன் லேட்டா சொன்னாங்க? அதுதான் பெண்களுடைய இயல்பான ஒரு குணம். அதை இவங்க எலெக்ஷன் கேட்டு வராங்க, எலெக்ஷன் நேரத்தில் வராங்கன்னு இவனுக்கு கிளப்பி விடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி அதையும் தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து மனைவின்ற இது இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, அவங்க அது எப்ப போனாலும் பேசலாம். ஆனா இப்ப நேத்து வந்து வீடியோ இருக்குல்ல, திமிர்த்தன உச்சம். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, இனிமே நான் யாருக்கு பதில் சொல்லணும்? இந்த இவர் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்னு சைன் போட்டுக்கிட்டு இருப்பாரு, எச் ராஜா ஜோசப் விஜய்னு கிளப்பி விட்டாரு. ஜோசப் விஜய்னு சொன்ன உடனே அடுத்தடுத்து வர லெட்டர் பேட் எல்லாமே விஜய் ரசிகர் மன்றத்துல, நான் சொல்றது ஜோசப் விஜய்னு சொன்ன உடனே ஜோசப் விஜய்னே கையெழுத்து வந்துச்சு. ஆமா, ஜோசப் விஜய்னே கையெழுத்து வந்துச்சு. அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெறும் விஜயா மாறிடுச்சு. இது பொதுவா ஏறணும், அதனால விஜயா மாத்திட்டாங்க. இப்ப இவங்க எல்லாரும் த்ரிஷான்னு சொன்ன ஆரம்பிச்ச உடனே, என்னடா எல்லாம் சொல்றீங்களா, நான் வெளியே காட்டுறேன், இதுல திமிரு, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு திமிரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்க இவர் வந்து இவ்வளவு அராஜகம் பண்றது உன்னுடைய விளைவு அந்த கட்சி தொண்டர்களுக்கு தான். அந்த கட்சி தொண்டர்கள் தான் இது பதில் சொல்லிட்டு அவப்பெயர்கள் காலாயிட்டு இவ்வளவு வருஷம் அவங்க போட்ட உழைப்பு எல்லாத்தையுமே இந்த ஆளு வந்து நசுக்கிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் தலைவர்களுக்கான ஒரு குணமே இல்லை, ஒரு குணமே கிடையாது. ஏற்கனவே ஃபீல்டு ஒர்க் இல்ல, ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சு இல்ல, இப்ப சுய வாழ்க்கையிலயும் ஒரு கட்டுப்பாடு இல்லை. அப்படியான ஆளை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக்கி அழகு பார்த்தோம்னா, இந்த தமிழ்நாட்டோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. தஞ்சாவூர்ல வந்து விஜய் பார்க்க போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு அணிலோட அப்பா அவருக்கு ஒண்ணு ஒரு பேட்டி கொடுத்தாரு. 40 ரூபாய் செத்த போய் வந்து பார்க்க வரலைங்க அப்படின்னு நேத்து தான் பேசினாரு. ஆமா, நேத்து பேசும்போதே பார்த்தோன்னா அந்த பாதிக்கப்பட்ட பசங்க கூட விஜய் போய் பார்க்கல, இல்ல அவங்க ஒரு ஆளை விட்டு பார்க்கல. ஆனா இங்க பார்த்தோன்னா இவர் ஜாலியா அப்படி வந்து அந்த வீடியோவை நம்ம தெளிவா வந்து ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த விஜயோ கூட வர காரோ போலீஸ் வேனோ எதுவும் பார்க்க வேணாம். அதுல வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் மட்டும் பாருங்க, ஒரு பஸ் நிக்கும், பிங்க் பஸ் நிக்கும். அந்த பஸ்ஸை பார்த்தா அந்த பஸ் ரிவர்ஸ்ல போற மாதிரியே இருக்கும். ஆமா 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 அந்த பஸ், ஏன்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்ல முடியும். நம்ம ட்ரெயின்ல ஸ்டேஷன்ல நிக்கும் போது ஜன்னலோர உட்காரும்போது, ஆமா இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் நிக்குதுன்னு வைங்களேன், அது இந்த பக்கம் நம்மளோட ஆப்போசிட் ரியாக்ஷன்ல போச்சுன்னா நம்ம ட்ரெயின் மூவ் ஆகுற மாதிரியே இருக்கும். ஆமா 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 அந்த சயின்ஸ் தான், அந்த ஒரு புரிதலை அதோட பார்த்தோம்னா அந்த பஸ் பின்னாடி போற மாதிரி இருக்கும். நிக்கிற கரண்ட் கம்ப கூட ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கும். அப்ப அந்த போலீஸ் வேன் அங்கேயேதான் நிக்குது. அதுக்கு இன்னொரு பெரிய உதாரணமும் சொல்ல முடியும். அந்த போலீஸ் வேன் நிக்கிறதுல இருந்து கரெக்டா ஒரு 5 அடியில அந்த ரோடே முடியுது. அப்படியே அந்த ரோடே முடியும், சர்வீஸ் ரோடு முடியும், ஒயிட் கலர் மார்க் வந்து மெயின் ரோடுக்கு ஜங்ஷன் கனெக்ட் ஆகும். அப்ப அந்த கார் ஓரமா நிறுத்தி இருக்காரு. இவங்க உடனே ரிவர்ஸ் வந்துருச்சுட்டாங்க. சரி, அது ரிவர்ஸ் வருதுன்ற பட்சத்துல அவன் ஏன் அங்க வந்தான்? நியாயமான கேள்வி. அவன் ஏன் அங்க வந்தான்? அவனுக்கு அங்க பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கா? அந்த இடத்துக்கு விஜய் மட்டும்தானே எஸ்ஓபியில இருக்கு, பெர்மிஷன்ல அவர் மட்டும் தானே வருவாருன்னு சொன்னீங்க. எதுக்கு அத்தனை வாகனங்கள்ல அந்த பையன் ஹெல்மெட் மட்டும் போட்டிருந்தானா இன்னைக்கு பொழைச்சிருப்பான்ல? கண்டிப்பா. நீ உடனே வண்டி நிறுத்தி இறங்க, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு எல்லாம் போங்க, தயவு செய்து போங்க, வராதிங்கன்னு இறங்கி எல்லாம் இல்ல ஆதவர்ஜுனா பண்ணாலே அது செயல்மா. விஜய் இறங்க வேணாம், புஷியானந்த் செய்யலாமே, ஆதவர்ஜுனா செய்யலாமே. அப்போ வர விட்டு வேடிக்கை பார்த்து ஜாலியா குளிர்காயிறீங்க தானே நீங்க எல்லாரும், சுகங்கான்றீங்கல்ல. விஜய் கூடயே வரணும், விஜய் கண்ணாடியை தொடணும், விஜய் வந்து கிள்ளி முத்தம் கொடுக்கணும், இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அவங்க அப்பா பாவம் காலைல பால் பாக்கெட் போடுறாரு. இல்ல அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு, ஒரு பால் பாக்கெட் 5 ரூபா கிடைக்கும், 5 ரூபா கிடைக்கும், அவ்வளவுதான். எத்தனை வீட்டுக்கு போய் அவர் எவ்வளவு சம்பாதிக்கணும், எத்தனை 100களை சம்பாதிக்கணும், எத்தனை வீட்டுக்கு போனா. இப்பதான் அவங்க மனைவி 12 லட்ச ரூபா கட்டி ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சிருக்காரு, கையில இருந்த காசெல்லாம் போட்டு. இப்ப அதுக்குள்ள இப்படி என்னங்க பண்றதுக்காக பையனை விடவா முடியும், காப்பாற்ற ஆகணும். இன்னொரு பையனுக்கு முதுகலும் உடைஞ்சிருக்கு. இதெல்லாம் விஜய் செய்து இதெல்லாம் வந்து மேபி அதை பார்த்துட்டு ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா, சமூகத்தின் மீது அக்கறை இருந்துச்சுன்னா, அன்றாட செய்திகளை கலைஞர் மாதிரி பார்க்கணும். கலைஞர் தினமும் காலையில எல்லா செய்தித்தாளையும் படிப்பாரு, சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு போன் பண்ணி பேசி எழுத்து கரெக்ஷன் பண்ணுவாரு. உண்மையிலேயே நீ நல்ல தலைவனா இருந்தா எல்லா செய்தியும் பாரு, அட்லீஸ்ட் ஒரு 10 செய்தி சேனலையாவது பாரு, லைவாவது தான். அதான் 10 செய்தி சேனலையாவது பார்த்துட்டோல மூதேவி. அப்பதான் தெரியும் உன் கட்சிக்காரன் எவ்வளவு அசிங்கம்னு தெரியும், மத்தவன் என்ன பண்றான்னு தெரியும், என்ன பேசணும்னு உனக்கு சுயமா ஒரு சிந்தனையாவது வரும். எனக்கு போனை யூஸ் பண்ண தெரியாதுன்னா நீ தயவு செய்து வராத, இது அப்டேட்டான உலகம்.
நீ ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் 2020 செஞ்சுரியில வந்துட்டு எனக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியாது, எக்ஸ்ல போஸ்ட் பண்ண தெரியாதுன்னு பேசுறதுலாம் பெருமை கிடையாது, அசிங்கம். அதுவும் ஒரு அரசியல் தலைவருக்கு இது கத்துக்க தெரியாதுன்னா, அதுவும் ஒரு யங்கரு, நான் ஒரு இளம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னா, இதை விட உனக்கு ஒரு படுங்கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நீ வரவே வராது அரசியலுக்கு. அதான் போன முறை மேல பேசுனாரு. ஆமா, என்னோட இவர் தான் பாக்குறாரு. எங்க ஊர் திருவிழா வருது, கேம் அந்த வீடியோ கேம் வாங்கி தரேன், பிளாஸ்டிக் வீடியோ கேம், உட்காந்து வீட்டுக்குள்ள கார் கேம் விளையாடிக்கிட்டே இரு, அடுத்த ஷூட்டிங் படம் வர வரைக்கும் தயவு செய்து ஓடிருங்க அரசியலை விட்டு. அதான் அப்ப அதே வந்து தஞ்சாவூர்ல பார்த்தோன்னா இன்னொரு அழில் ஒண்ணு இப்ப அது ஒண்ணு சொல்லியிருந்தது. எங்க அண்ணனுக்கு வந்து 50 பொண்டாட்டி கூட அவர் வந்து பண்ணிப்பாரு, பணம் இருக்குது. சாதாரண வந்து ரோடு கூட்டுருவேன், குப்பை வளர்றோம், அவனே வந்து 5 பொண்டாட்டி வச்சு மெயின்டைன் பண்றான். என்ன குறை ஏழாமையில சொல்லு, அது அதுலயே அது என்ன சொல்லுதுன்னா, குப்பைக்காரன் 5 பொண்டாட்டி, குப்பைக்காரி 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், அவனே சந்தோஷமா இருக்கான். நீயே உண்மையை ஒத்துக்கிட்ட, அவன் 5 பொண்டாட்டி 10 பொண்டாட்டி சந்தோஷமா வச்சிருக்கான். இங்க அப்படி இல்லையே, ஒன்ன வச்சே வாழ வக்கு இல்லாம வழி இல்லாமல இருக்காப்ல. அப்படி இருக்கும், உன்கிட்ட காசு இருக்கட்டும், வாழ வழி இல்லாம, அவன்கிட்ட காசே இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கான்ல. நீ சொல்றபடி ஸ்டேட்டர்லயும் வைப்போம். என்ன இந்த பொண்ணு ஏதோ அறியாமையில ஏதோ சொல்லுது, நம்ம அதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒருத்தன் உள்ள உடலன்னு ஒண்ணு திடீர்னு சங்க கடிச்சுக்கிறான், கைய கடிச்சு பிச்சு எறிதான், அவன் கொஞ்சம் தனியா அமுச்சு விட்டு அவன் வேற ஏதாவது என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல. அவ்வளவு மோகம். இன்னொருத்தன் பச்சை குழந்தை, தலை நிக்காத குழந்தையா என்னன்னு கூட தெரியல, பச்சை குழந்தை எடுத்துட்டு கார் மேல ஏறி ஆடுறான். அந்த குழந்தை ஸ்லிப் ஆகி அந்த காரை திடீர்னு எடுத்தானா என்ன ஆகும்? அவன் ஃபுல் குழந்தையோட தான் ஃபோர்ஸ்ல தான் கீழே விழுவான், அப்படிதான் விழுவான். அப்ப என்ன ஒரு கட்டுப்பாடு இல்லாம இவங்க எத்தனை குழந்தைகள் காவு வாங்கியிருக்காங்க, திரும்ப திரும்ப இதே தவறுகளை செய்யறானுங்க. 1 வயசு குழந்தைய தூக்கிட்டு வராங்க அந்த வெயில்ல, 1 வயசு குழந்தை போலீஸ் திட்டியே அனுப்புது. இதுக்கு மேல போலீஸ் உங்களுக்கு என்னடா உதவி செய்யணும்? இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு போலீஸ்ட்டு இவ்வளவு இலகிய மனசுலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு இலகிய மனசோட தயவு செய்து போமா, ஏமா குழந்தைய தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனாலும் அவங்க அந்த வழியா காட்டுக்குள்ள பூந்து உள்ள வரானுங்க. அதுல ஒரு அம்மா சொல்லிச்சு பார்த்தோன்னா, குழந்தையோட எனக்கு விஜய் தான் முக்கியம், அந்த குழந்தைய கொடுங்க, நாங்க நல்ல ஒரு இடத்துல போய் வளர்த்துக்கலாம். ஒன்றரை அது காட்டு மிராட்டியா வளரும். என்ன மாதிரி தாட்ஸ் எப்படி வருது தோணுது? சுறா படம் பார்த்ததுனால சுறான்னு பேர் வச்சு ஒருத்தனை கூட்டு வளர்த்து விட்டுருக்காங்க. இப்ப எவ்வளவு மோசமான ஒரு சமூகத்தை வளர்த்து வச்சிருக்கான்னு பாருங்க இந்த ஆளு. அப்படிதான் இவங்க வந்து வருவானுங்க போல. இவங்க எத்தனை நம்பி ஆட்சியை கொடுத்தோன்னா என்ன ஆகும்னு கற்பனையே தெரியல. ஓகே ப்ரோ. அதே மாதிரி விஜய் வந்து பார்த்தோன்னா தஞ்சாவூர்ல அதான் அந்த டெல்டா பகுதின்றதால வந்து விவசாயம் வந்து நான் அடுத்த ஜென்மத்தை மேபி அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா ஒரு ஃபார்மரா வந்து இந்த ஜென்மத்துல என்ன புடுங்குறீங்களா? இந்த ஜென்மத்திலே நீங்க வரலாமே, 50 வயசு ஆகுது, இந்த ஜென்மத்துல வேலை இல்ல, சினிமா முடிஞ்சிருச்சு, வேலை இல்ல, வேலை இல்லாத வெட்டி பைய, அரசியலும் செய்யறது இல்ல, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வரீங்க. அப்ப மீதி நாள் போய் விவசாயம் பார்க்க வேண்டியதானே? வீட்டு வாசலே பெரிய இடம் இருக்கே, அது வீட்டு வாசலே பெரிய இடம் இருக்கே, அதுலயே பாதி தூரத்துக்கு கரும்பை போடுங்க, பாதி தூரத்துக்கு வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகா போடுங்க, இந்த பக்கம் மல்லிகை போடுங்க, விவசாயம் பண்ணுங்க சார். அது வீட்டுக்குள்ளே பண்ணலாமே, மாடி தோட்டம் அமைங்க, மாடிக்கு போயிட்டு வேற ஏதாவது சின்ன சின்ன செடி பூ எல்லாம் வைங்க, அது விவசாயம் தான். ஏன் இந்த விவசாயம் புடுங்குறீங்களா? நீங்க வெளியெல்லாம் வந்து விவசாயம் பண்ணணும், வீட்டுக்குள்ளே பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம மோடி விட அவர் கூட பெரிய வீடு வச்சுக்கிட்டு தண்ணி அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா நான் அந்த மாதிரி வரணுன்றாரு. ஏன்னா இப்போ தலித்தனம் வந்து நிறைய வந்து வேலைகள் செய்யறாங்க, இந்த ஒரு அடிமட்ட வேலைகள்லாம். அதனால வந்து அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா நான் வந்து ஒரு தலித்த பிறந்து வரணுன்றாரு. இல்ல மோடி அந்த வேலை செய்யறது சர்வாதிகார ஸ்டைல் தான். கை வச்சு உறுதிமொழி எடுக்கிறது ஹிட்லர் ஸ்டைலு, மோடி ஸ்டைலு, எல்லாமே இவர் காப்பி அடிச்சு வர்றது தானே. அந்த எண்ணம் அப்படித்தானே இருக்கும், சேம் தாட் தான் இருக்கும். நீங்க அப்படி எல்லாம் இந்த ஆளை வந்து ஒரு புனிதமானவர், போற்றக்கூடியவர் அப்படி எல்லாம் நினைச்சோம்னா நம்ம தான் முட்டாள். கொடுக்குற வாக்குறுதியும் கேனப்பு மாதிரி இருக்கும், ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாதது. எடை போடுறவங்க ஆணா இருந்தா எடை போடுறவங்க பில் போடுறவங்க ஆணா இருப்பாங்க, எடை போடுறவங்க பெண்ணா இருந்தா பில் போடுறவங்களும் பெண்ணா இருப்பாங்க. இது என்ன கான்செப்ட்? இப்ப நீ இதுல என்ன குறைய கண்டுட்ட? அப்ப திருநறையம் வந்தா நீ என்ன செய்வ? என்ன கான்செப்ட் இது? நீ அவங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா? இல்ல பெண்களே இல்லாம இருக்கா ரேஷன் கடையில? உனக்கு எந்த நாய் இது எழுதி கொடுத்தது? அப்படிதான் கேட்கணும். என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர? பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்ல வர. இது வந்து பிரைவேட் காலேஜோட தன்மை. பாய்ஸ் பேசக்கூடாது, கேர்ள்ஸ் பேசக்கூடாது. பஸ்ல போனா கூட முன்னாடி ஃபுல்லா பிரைவேட் காலேஜ் பஸ்ஸை பார்த்தா முன்னாடி ஒரு 10 சீட்டுக்கு முதல் 10-5 வருஷத்துக்கு பெண்கள் தான் இருப்பாங்க, அடுத்து ஆண்கள் இருப்பாங்க. திரும்பி பார்த்தா கூட பெரிய பிரச்சனை. இப்படி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீ இங்க கொண்டு வர, ஆட்சியில கொண்டு வர.
சமமா இருக்கிறதாண்டா சமநிலை. ஆண் மட்டும் இருக்கிறதும் பெண் மட்டும் இருக்கிற பேர் சமநிலை இல்ல. நீ ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் 50% பெண்களுக்கு வந்து சதவீதத்துல அரசு வேலை கொடுப்ப அப்படின்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அதுவுமே இங்க ஏற்கனவே நடைமுறையில இருக்கு. மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது கூட உனக்கு தெரியல. எது உன்னால சாத்தியமோ அதை கூட சொல்ல மாட்டேற. எஸ்பிக்கும் ஐபிஎஸ் அதிகாரி நான் நியமிப்பேங்கிற. உனக்கு அந்த அதிகாரமே இல்லை. நீ இங்க சாதாரண ஒரு முனிசிபல் முதல்வர், அவ்வளவுதான். உனக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை தான் செய்ய முடியும். அதுக்குள்ள என்ன செய்ய முடியுமோ அதான். பிரதமர் செய்ய வேண்டியதை நீ செய்வன்னு சொல்லிட்டு இருக்கிற இங்க வந்து அது என்ன லாஜிக்னு நமக்கு ஒன்றும் புரியல. முதல்வருக்கு வந்து அடுத்து வந்து நன்றி சொல்லியிருந்தாரு. இது மாதிரி வந்து ஜனநாயக படத்துக்கு வந்து அவரும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாருன்றாரு. ஆமா, அப்ப உண்மையே ஜனநாயக படத்தை யாரும் வந்து பிடிச்சி வச்சுக்கிறது? இந்த பக்கம் என்னன்றானுவ அணிலாம் வந்து ஜனநாயகம் வெளிவர காரணம் வந்து சொல்லணும்ல. ஜனநாயக படத்தை முடக்கி வச்சிருக்கிறது அவங்கதான். அதையும் சேர்த்து சொல்லல. நீ முதலமைச்சர் வந்து பூசி முழுகி பேசினாருன்னு சொல்ற. சரி, உன் படத்துக்கு நீயே வாய் திறக்கல, அவராது வாய் தரோம். நீ அது கூட நீ வாய் திறக்கல. பாஜகவுக்கு நடுங்கி போய் பேண்ட் ஈரமாயி வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க. பேச்சுனாலே குத்திடுவாங்களோன்ற அச்சத்துல இருக்க. ஒரு மனுஷன் உனக்காக அந்த சங்கி கூட்டத்தை, சங் பதிவாளர் கூட்டத்தை இங்க இருந்து எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. உனக்கு என்ன 4 வருஷம் 400 பக்கம் அறிக்கை வெளியிடணுமா உன் படத்தை ரிலீஸ் பண்ணல முதலமைச்சரு? எனக்கு புரியல. உன் படத்துக்கு நீயே குரல் கொடுக்கல. ஆனா உன் துறை சார்ந்த முக்கியமான பிரபலங்கள் எல்லாரும் குரல் கொடுத்துட்டாங்க. அரசியல் தலைவர்கள் எல்லாரும் குரல் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டிலே ஜனநாயகனுக்காக குரல் கொடுக்காது ஜனநாயகன் தான். வேற எவனுமே கொடுக்கல. அப்ப இந்த ஆளை வச்சுக்கிட்டு நாம தான் மோடியை எதிர்க்க போறோம். எப்போ 2029 வருமா தேர்தல், அப்ப நம்ம எதிர்க்க போறோம். இந்த ஆளை வச்சுக்கிட்டு தான் எதிர்க்க போறோம். நம்புங்க, இவர் தான் நமக்கு வந்து விடியல் தர போறாரு, எல்லாம் பண்ண போறாரு. இந்த டுபாகூர் விஜய் தான். இவர் பிரச்சனைக்கே இவர் வரமாட்டாரு. நீட்டை பத்தி பேசினாரு. நீட்டை வந்து எல்லாம் பார்த்தோன்னா இது ஒரு ஏமாத்த வேலை, நீட்டெல்லாம் வந்து உழைக்க முடியாதுன்றாரு. மேபி அவரோட ஆட்சியில வந்து மேபி நீட்டை வந்து சப்போர்ட் பண்றாரோ. முதல்ல திமுக அரசு நீட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு ஒரு விளக்கம் கொடுக்கணும் இந்த ஆளுக்கு. தட்டி எழுப்பி தூங்கி எந்திரிச்சு எழுப்பி. அதிமுக ஆட்சி காலத்துல நீட்டுக்கு எதிராக நிறைவேற்றின மசோதாவை அதிமுக சட்டமன்றத்துல ஒழிச்சு வச்சிருச்சு, ஆளுநருக்கு அனுப்பல. திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நீட்டுக்கு எதிரான மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புச்சு. ஆளுநர் திருப்பி அனுப்புனாரு. திரும்ப மறுபடியும் அனுப்புனாங்க. ஆளுநர் திருப்பி அனுப்புனாரு. 3வது முறை அவருக்கு அனுப்புறதுக்கு அதிகாரம் கிடையாது. அங்கிருந்து மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி அந்த மசோதாவை ராம்நாத் கோவிந்துக்கும் திரௌபதி முர்முக்கும் அனுப்பணும். அதுக்கப்புறமா அங்க இருந்தாலும் இது லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்து தமிழக அரசு தொடர்ந்து அந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கு. சரி, வழக்கும் லேட் ஆகுமே, அது வரைக்கும் நம்ம பிள்ளைகளை வந்து தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கையில கவனம் செலுத்தணும்னு சொல்லி அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு சார்பாவே இலவச நீட் கோச்சிங் சென்டர் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீ இவ்வளவு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிற திமுக அரசை கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? நீ நியாயமா கேட்கணும்னா கொண்டு வந்தவனை தான் கேட்கணும், தடுக்கலங்கிறவனை கேள்வி கேட்கிற. இது இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு திருட்டு வேலை. கொண்டு வந்தவனை கேளு, நீ எப்படி தடுக்காதவனு கேட்ப? அவங்க தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணியிருக்காங்க. இருந்தும் நீ அங்க கேட்கறன்னா இவன் எவ்வளவு பெரிய திருட்டு பயனர். அதே இந்த ஆளுதான் சட்டமன்றத்துல நீட்டுக்கு எதிராக நிறைவேற்றின மசோதாவை நான் முழு மனதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு போட்டேன். என்ன ஸ்டாண்ட் உனக்கு? குடிச்சு கிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? என்ன சரக்கு அடிச்சீங்க சொல்லுங்க? என்ன போதையில இருக்கீங்க? ஏதாவது தெளிவு இருக்கீங்களா இல்லையா? நீங்க அன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு என்னதான் பேசுறீங்க நீங்கன்னு தெரியல நமக்கு. தஞ்சாவூர் மீட்ல பார்த்தோன்னா அப்படிதான் இருக்கு. திரிஷா அக்காவோட பழைய வீடியோ ஒன்று வந்து இதாகி சிஎம் அவனுக்கு கனவு பண்றாங்க. மேபி அவங்களோட கனவு தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு போராட்டமா எடுத்து பண்றாரு. அது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஏற்கனவே கட்சி பொறுப்புகள்ல இல்லாத அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அடிக்கடி மேடைக்கே கூப்பிட்டு வச்சு பேசி ஏத்திட்டு பேசிட்டு இருக்காரு. வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. அவரு அங்க வந்து பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு இவங்களும் வந்தாங்கன்னா செங்கோட்டையின் புசியான நிலைமை யோசிச்சு பாருங்க. அம்மான்னு கூப்பிடுவாங்களா சின்னம்மான்னு கூப்பிடுவாங்களான்னு தெரியல. ஒருவேளை வந்தா நாளைக்கு பஸ்ல ஏத்தி இவன் வந்து மகளிர் தலைவன்ட்டா எப்படி இருக்கு? ஒண்ணும் பண்ண முடியாது. நாண்டுகிட்டு அவ்வளவுதான். இதை விட அசிங்கம் அந்த கட்சிக்கு வேற எதுவுமே கிடையாது. இதை விட அசிங்கம் வேற எந்த கட்சியும் கிடையாது. பண்ணாலும் பண்ணுவாங்க, பண்ண முடியாது. தெரிஞ்சு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்து இப்ப அந்த நேத்து அந்த வீடியோ வந்ததுல இருந்து இதோட யாரோட பின்புலம் மூவ்னு பார்த்தா அவங்களோட மூவ் மாரி தான் இருக்கு. ஆமா, அந்த அக்காவோட மூவ் மாரி தான் இருக்கு. மேபி என்ன ஆகும்னு தெரியல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நம்ம பேச முடியும். ஆனா வந்துட்டாங்கன்னா செங்கோட்டையனுடைய மரியாதை என்ன இருக்குன்னு பாக்கணும். அவருடைய மரியாதை எல்லாம் குறைஞ்சிரும். அலைன்ஸ்
இப்ப யாரு வரா? யாருமே இல்ல. ததிரம் முடிச்ச அந்த 2 பேரை தூக்கிட்டு போய் இழுக்கணும். அதான் சொல்றேன். அவங்க அவர் வராரு இவர் வராருன்னு சொன்னீங்களேடா, இருக்க குடும்பமும் பிச்சுக்கிட்டு போச்சு, இருந்த ஒரே ஒரு கட்சி முஸ்லீம் லீக் கட்சியும் பிச்சுக்கிட்டு போயிருச்சு. அரசியல்ல அனாதையா நிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவரா நிக்கிறாரு. விஜயகாந்துக்காக அவ்வளவு ஒரு பெரிய சப்போர்ட்லாம் வந்துச்சு. நாங்க வரோம்னு கூட்டணிக்கு எல்லாம் கெஞ்சினாங்க. ஆனா இந்த ஆளுக்கு எதுவுமே இல்ல. எவனும் நம்ப மாட்டான். கேட்டா சிறுபான்மையினருக்கு ஆதரவா பேசுறேன்னு. சிறுபான்மையினருக்கு ஆதரவா பேசுறேன்னா இந்நேரம் உனக்கு எஸ்டிபிஐயோ முஸ்லீம் லீக் கட்சிகளோ இல்ல ஏதாவது ஒரு கட்சி உனக்கு வந்திருக்கணும். எதுவும் வரல. கிறிஸ்துவ அமைப்புகளால் வந்திருக்கானா அதுவும் வரல. எந்த கட்சியும் வராம அரசியல் அனாதை ஆயிட்டாப்ல. அண்ணன் போற போக்க பார்த்தா 2% வாங்குறதே பெரிய விஷயம். அவ்வளவுதான் வரும் இந்த வாட்டி. ஒருவேளை விஜயோட ஆம்பிஷன் வந்து இந்த எலெக்ஷன் விட்டு அடுத்த எலெக்ஷன் டார்கெட் பண்றாங்களோ? இப்பயே இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அடுத்த எலெக்ஷன்ல அவர் திமுக கூட்டணிக்கு வந்துருவாரு. அடுத்த எலெக்ஷன்ல திமுக கூட்டணிக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அவர் ஆதரவா தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாரு. முடிஞ்சா அவரே உதயசூரியன் சின்னத்திலேயே அவர் வந்து நிப்பாரு. ஒரு 4 சீட்டு கெஞ்சிக்கிட்டு அவர் நின்றுட்டு அடுத்த சீட் அவர் பண்ணுவாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல வேற ஏதாவது ஒரு நடிகர் வருவாங்க. அவரை எதிர்க்கிறதுக்காக நம்ம விஜயும் கமல்ஹாசனும் சேர்ந்து அவருக்கு கவுண்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்க நானும் ஒரு தவறு செய்துட்டேன், நீங்க செய்யாதீங்க, நீங்க இருந்து கவுண்டர் கொடுப்பாரு. அது நடக்கும். நீங்க திமுகவை அழிக்கிறதுக்காக உருவான கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கு. அதனால இதுவும் நடக்கும். விஜய் வந்துருவார், கண்டிப்பா வந்துருவாரு. கூச்சப்படவே வேணாம், வந்துருவாரு. ஓகே ப்ரோ, கண்டிப்பா. ஏன்னா இந்த விஜய் அந்த வீடியோ வந்ததுல இருந்து பார்த்தோன்னா ஒட்டுமொத்த அணிலும் பார்த்தா பெரும் கோபத்துல இருந்தாங்க. சரி பார்ப்போம் அடுத்து என்ன பண்ண பார்ப்போம். கண்டிப்பா ப்ரோ. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.